بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணை மிகுந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையிலே திருக்குர்ஆனை ரசிப்போம் என்ற தலைப்பில் சில விவரங்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை எது, நீங்கள் மிகவும் ரசித்து வாசித்த கவிதை எது என்று கேட்கப்பட்டால் நம்மிடத்தில் உடனடியாக பதில் இருக்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்த கட்டுரை எது, என்ன அருமையா எழுதியிருக்காருங்க அப்படின்னு நீங்க உங்கள் பாராட்டுதலை பெற்ற, உங்களுடைய அங்கீகாரத்தை பெற்ற கட்டுரை எது என்று கேட்டால் அதற்கு நம்மிடத்தில் பதில் இருக்கும். நீங்கள் மிகவும் ரசித்த திருக்குர்ஆன் வசனம் எது, உங்கள் வாழ்வை புரட்டி போட்ட, உங்களின் சிந்தனையை ஸ்தம்பித்து நிற்க வைக்க செய்த, என்ன அருமையா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இதை விட அழகாக சொல்லிவிட முடியாது என்று நீங்கள் பிரமித்து பார்த்த திருக்குர்ஆன் வசனம் எது என்று கேட்டால் நம்மில் பெரும்பாலான மக்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. என்ன காரணம் என்று கேட்டால், திருக்குர்ஆனை நமக்கு இந்த உலமா பெருமக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் எப்படி இது நாள் வரைக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஓதி பார்ப்போம் ஊதி பார்ப்போம், அவ்வளவுதான். திருக்குர்ஆன் என்பது முழுக்க முழுக்க இறந்தவர்களுக்கு ஓதப்படுவதற்கான வேதம். யாராவது ஒரு வீட்டில் திருக்குர்ஆன் ஓதுற சப்தம் கேட்டாலே யாரோ போய் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம உடனே புரிஞ்சுக்கலாம். அல்லது பரக்கத்திற்காக அதிகபட்சமாக போனால் ஏதாவது கடை திறப்பு விழா அல்லது புதுமனை புகு விழா, இப்படி ஏதாவது விழாக்களை உருவாக்கி வைத்து அதில் பரக்கத்திற்காக வேண்டி துவக்கத்தின் போது பரக்கத்திற்காக ஓதுவது என்று இந்த இரண்டு நடைமுறைகள் தான் பெரும்பாலும் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய சமூகம் திருக்குர்ஆனை அது எதற்காக அருளப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு அணுகி இருக்குமானால், திருக்குர்ஆனை ரசிக்கின்ற சமுதாயமாக நாம் இருந்திருப்போமானால் நாம் நிறைய இழந்திருக்க மாட்டோம். என்ன இழந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க online.pj.comல போய் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தும் நாட்டு நடப்புகள் அப்படின்னு ஒரு தனி டாபிக்கே இருக்கு. அதுல பல நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞான உண்மைகள் அப்படின்னு நிறைய எழுதப்பட்டிருக்கும். நிறைய கட்டுரைகள் நீங்க வாசிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்தா சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்ற மாதிரி, இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று இணைகிற அந்த இடத்தில் இந்த பக்கம் நல்ல தண்ணி இருக்கு, இந்த பக்கம் உப்பு தண்ணி இருக்கு, பைனஹுமா பர்ஸஹுன், அந்த இரண்டிற்கு மத்தியிலே தடுப்பு இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று கலக்காது நல்லா சொல்றான். உதாரணத்துக்கு சொல்றேன், இது மாதிரி எக்கச்சக்கமான விஞ்ஞான உண்மைகள் எழுதப்பட்டிருக்கும். எல்லா ஜமாத்துடைய அறிஞர்களும் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞான உண்மைகளை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நாமெல்லாம் பிரச்சாரம் பண்றோம், இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிற விஞ்ஞான உண்மைகளை பற்றி கூட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவரால் சொல்ல முடியும் என்றால், காலத்தை தாண்டி ஒருவரால் பேச முடியும் என்றால் அது படைத்த இறைவனை தவிர யாராலும் பேசியிருக்க முடியாது. இது இறைவனின் வேதம் என்பதற்கு இதுதான் ஆதாரம் என்று நாம் இந்த விஷயங்களை ஆதாரமாக முன்வைக்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் ஒரு கேள்வி நம்மிடத்திலே தொத்தி நிற்கிறது. என்ன கேள்வின்னு சொன்னா, இந்த எந்த கண்டுபிடிப்பையும் நாம கண்டுபிடிக்கல. கடல்கள் சங்கமிக்கிறதா இருந்தாலும் முன்னேற்றி பகுதியில் அந்த பகுதி தான் பொய் சொல்கிறது என்ற அந்த விஞ்ஞான உண்மையாக இருந்தாலும், இன்னும் எந்த விஞ்ஞான உண்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இதில் இஸ்லாமிய சமூகம் கண்டுபிடித்த விஞ்ஞான உண்மை எது, நாம் எதை கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு எடுத்து பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. உலகளாவிய அளவில் நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. எதுக்கு நோபல் பரிசு? முதல்ல ஆரம்பிக்கும் போது கண்டுபிடிப்புகளுக்காக, அறிவியல், மருத்துவம், அது மாதிரி ஒரு சில துறைகளுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கலை இலக்கியம்னு பின்னாடி ஆகாதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம ஆட்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இது வரைக்கும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கியிருக்கிறாங்க. எல்லாம் நோபல் பரிசு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதிக்கான நோபல் பரிசு. அது என்ன அமைதிக்கான நோபல் பரிசு? எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான்டா, ரொம்ப நல்லவன்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு பேர் என்ன? அமைதிக்கான நோபல் பரிசு. உதாரணத்துக்கு நம்ம யாசர் அரஃபாத் கொடுத்தாங்க, இப்ப சமீபத்தில் மலாலான்னு சொல்லி ஒரு தருதலை கொடுத்தாங்க. மொத்தத்தில் முஸ்லிம் சமூகம் வாங்கி இருப்பதெல்லாம் பெரும்பாலும் என்னன்னு பார்த்தா அமைதிக்கான நோபல் பரிசு, ரொம்ப நல்லவன் நீன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்ததா இந்த நோபல் பரிசு. எல்லாம் கண்டுபிடிப்புகளுக்காக, விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்து உலகத்திற்கு சொன்னதற்காக யாராவது வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா 1-2 பேர் கிடைக்கிறாங்க.
அப்போ சுருக்கமாக சொல்வதானால் முஸ்லிம் சமுதாயத்தில் அறிவியல் அறிஞர்கள் சமீப காலமாக தோன்றவே இல்லை. ஒரு 500 வருட காலமாக முஸ்லிம் சமூகம் கல்வியில் மிகவும் பின்தங்கி போயிருக்கிறது. அப்ப என்ன ஒரு வருத்தமான செய்தினா 1400 வருடங்களாக நாம் இதே வேதத்தை தான் கையில் வைத்திருக்கிறோம், இதே வேதத்தை தான் திரும்ப திரும்ப ஓதி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எவையெல்லாம் விஞ்ஞான உண்மைகள் என்று நாம் உலகிற்கு பிரச்சாரம் செய்கிறோமோ அந்த வசனம் 1400 ஆண்டுகளாக நம்மிடம்தான் இருந்தது. இன்றைக்கு நாம் எவையெல்லாம் திருக்குரான் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு சான்றுகளாக சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்கிறோமோ அவை அனைத்துமே இதற்கு முன்பு நாம் அறிந்திருந்த வசனங்கள் தான், நாம் அடிக்கடி திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருந்த வசனங்கள் தான். ஆனால் முஸ்லிம் சமூகம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு அதை கவனிக்க தவறிவிட்டது. ஆய்வு கண்ணோட்டத்தோடு அந்த திருக்குரான் வசனங்களை நாம் வாசித்திருப்போமையானால் இந்த அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலும் நம்முடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா திருக்குரானிலிருந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படி நாம சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வருத்தமான செய்தி என்னவென்றால் யாரோ கண்டுபிடித்தார்கள், நாம் இன்றைக்கு எங்கள் வேதத்தில் இருக்கிறது, எங்கள் இறைவன் எங்களுக்கு இதனை முன்கூட்டியே சொல்லி இருக்கிறான் என்று நாம் இன்றைக்கு உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு இன்டர்நெட்ல ஒரு செய்தி படித்தேன். ஒரு சகோதரி ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க, இந்த முஸ்லீம்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் யாராவது எதையாவது கண்டுபிடிச்சாங்கன்னா எங்க வேதத்தில் இருக்கு எங்க வேதத்தில் இருக்கு அப்படின்னு இவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. ஒரு வகையில் அந்த பதிவை பார்க்கிற போது ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தாலும் கோபம் கொப்பளித்தாலும் கூட அந்த கேள்வியில் ஒரு நியாயம் தொத்தி நிற்பதை நாம் மறுக்க இயலாது. குர்ஆன் உண்மை என்பது உலகிற்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1400 ஆண்டு காலமாக இதே வேதத்தை தான் நாம் படித்து வருகிறோம். ஆனால் ஆய்வு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க தவறிய காரணத்தினால் இன்றைக்கு நாம் எதுவும் செய்யவில்லை. நாம் அறிவு தளத்தில் கல்வியின் தளத்தில் முன்னேற்ற பாதையில் பின்தங்கி நிற்கிறோம் என்கிற உண்மையும் சமுதாயத்திற்கு கூடுதல் தகவலாக சேர்த்தே சொல்லப்படுகிறது என்பதுதான் வேதனையான செய்தி. திருக்குரான் என்ன விரும்புதுன்னு சொன்னா அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும். குரானை படிக்கிற போது கூட ரசித்து வாசிக்கின்ற சிந்தித்து படிக்கின்ற சமூகம் உருவாக வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தன் வேதத்தை தருகிற போது விரும்பி இருக்கிறான். அதை அல்லாஹ்வின் வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த திருக்குரான் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமிருந்தேனும் வந்திருக்குமானால் இந்த இறை வேதத்தில் திருக்குரானில் பல்வேறு முரண்பாடுகளை அவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அப்ப எந்த முரண்பாடுமே இல்லை என்பதுதான் இறைவன் நான் தந்தேன் என்பதற்கான ஆதாரம் என்று சொல்கிறான். உண்மையும் கூட திருக்குரானில் எந்த முரண்பாட்டையும் இன்றளவிற்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 100 வசனத்தில் அல்லாஹ் இப்படி கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் திருக்குரானை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவருடைய உள்ளங்களில் பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு அல்லாஹ் சுருக்குன்னு கேட்கிறான் பாருங்க. உள்ளத்தை பூட்டியா வச்சிருக்கிற, ஆய்வு செஞ்சு பார்க்க கூடாதா? 100 வசனத்தில் அல்லாஹ் இப்படி கேட்கிறான், வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வ உம்யானா, நம்முடைய வேத வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டால், நல்லவருடைய தன்மைகளை பத்தி அல்லாஹ் முன்னாடி சொல்லிட்டு வர்றான். அந்த தொடர்ல அல்லாஹ் சொல்றான், நம்முடைய வேத வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வ உம்யானா, அதன் மீது குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் விழமாட்டார்கள். கண்ணை மூடிக்கிட்டு தலையை பூம்பு மாட ஆட்டுற மாதிரி ஆட்டுன்னு அல்லாஹ் சொல்லலங்க. உலகத்திலேயே தலையாட்டி கூட்டத்தை விரும்பாத ஒரே மார்க்கம் இஸ்லாம். தலையாட்டுகிற கூட்டம் வேண்டாம், சிந்திக்கின்ற கூட்டம் தான் வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்கிற வேதம் திருக்குரான். திருக்குரான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை வார்த்தைகள் அல்லாஹ் திரும்ப திரும்ப நம்மள கேட்கிறான் தெரியுமா? அஃபலா தத்தஃபக்கரூன் அஃபலா தாகிலூன் அஃபலா தத்ததக்கரூன் அஃபலா ததக்கரூன் அஃபலா யரவுன் அஃபலா தஸ்மஊன் அஃபலா துபசிரூன் அஃபலா யன்துரூன். இத்தனை வார்த்தைகளுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன? நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க மாட்டீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? ஆய்வு செஞ்சு கவனிக்க மாட்டீங்களா? இந்த குர்ஆனை ஆய்வு செய்யுங்களேன்னு திரும்ப திரும்ப அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு வருத்தமான செய்தி என்னவென்று சொன்னால், வழி நடத்துவது இரண்டாவதுங்க. இன்னைக்கு கொள்கையே தெரியாம முஸ்லிம் சமூகம் தடுமாறி நிற்கிறது. அடிப்படை கொள்கை குர்ஆன் எந்த கொள்கையை உயிர் மூச்சாக நமக்கு போதித்ததோ அந்த அடிப்படை கொள்கை கூட தெரியாத அளவிற்கு முஸ்லிம் சமூகம் ஏமாந்து போய் நிற்கிறது. சில நேரங்களில் நாம் எப்படியெல்லாம் ஏமாந்து இருக்கிறோம் என்று நம்மை நாம் திரும்பி பார்த்தால், நாம் எல்லாம் ஒரு காலத்தில் வழிகேட்டில் இருந்தவர்கள் தான். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்தினாங்க, இப்படி மோசமாவா நம்ம காதுல பூச்சி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. எதுக்கு அந்த உதாரணத்தை சொல்லுவாங்கன்னா, நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம காதுல யாரை பூச்சி ஊத்த முடியுமா? அதைத்தான் அநியாயத்துக்கு ஏமாந்து போறதுக்கு நம்ம பழக்கத்துல காதுல பூச்சி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், வீட்டில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா யாரை கூட்டம் இன்னைக்கும் கூட பழக்கத்தில் இருக்கு. யாசின் சூரா ஓதுறதுக்கு அலிம்சா கூட்டிட்டு வருவாங்க. அலிம்சா என்ன செய்வார்? யாசின் வல் குர்ஆன் லக் மின்னக முஸ்லிம் சுராத்தி முஸ்தகிம் தன்சில் அஸர் அப்படின்னு ஓத ஆரம்பிப்பார். இதுல கொடுக்குற அமௌண்ட்டுக்கு தக்கன, அதான் அந்த பராத் அன்னைக்கு 3 யாசின் ஓத சொல்லி. இதுல என்னன்னா ஒரு நம்மள ஓத நாளுக்கு தானே, அந்த ஒரே நாள்ல மகரிப்ல இருந்து இஷாவுக்குள்ள ஒரு 15-20 வீடு போயிட்டு வரணும். டைமிங்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட டைம் இருக்காது. எங்க ஓதுறது? யாசின் வல் குர்ஆன் லக்கீம் ஜி டீ எடுத்துட்டு வாங்க அவன் டீ எடுத்துட்டு வரக்குள்ள 2 யாசின் முடிஞ்சிடும்.
முடிஞ்சிருச்சு, துவா ஓதிடுவோம், அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வண்டி. அப்ப மொத்தத்தில் இன்றைக்கு யாசின் ஓத சொன்னாலே மௌத்தா போனவங்களுக்குன்னு வச்சுட்டாங்க. யாசின் சூரா என்னமோ இறந்தவர்களுக்காக அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு நடைமுறைப்படுத்தி இன்றைக்கும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த யாசின் சூராவில் தான் 36வது அத்தியாயத்துல 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லியுந்திர மன் கான ஹய்யன், உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. எங்க அல்லாஹ் செக் பாயிண்ட் வைக்கிறான் பாருங்க. அட மௌத்தா போனவங்களுக்கு ஓதுறியப்ப அந்த சூறாவை எடுத்து படி, மௌத்தா போனவங்களுக்கு அப்புறமா ஓது. எந்த சூறாவை எந்த அத்தியாயத்தை இறந்தவர்களுக்காக வேண்டி முஸ்லிம் சமூகம் ஓதி கொண்டிருக்கிறதோ அந்த அத்தியாயத்தை தமிழில் வாசித்திருந்தால் கூட இது மௌத்தா போனவங்களுக்கு இல்ல, லியுந்திர மன் கான ஹய்யன், உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு. எங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இறந்தவர்களுக்காக வேண்டி எந்த அத்தியாயம் பிக்சட் செய்யப்பட்டு அந்த திரும்ப திரும்ப ஓதப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த அத்தியாயத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான், லியுந்திர மன் கான ஹய்யன், உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது, இறந்து போனவங்களுக்கு இல்லைன்னு தெளிவா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அப்ப உயிரோடு இருப்பவர்களுக்கு நல்லா சொன்னா அதைத்தான் மூத்தா போனவங்களுக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து ஆலிம் சாணி சிவார் ஓதி முடிச்சுட்டு ஒரு 100 ரூபா கொடுங்க பார். சில இடத்துல கேட்பாங்க, சில இடத்துல அவங்களே கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் மக்கள் ரொம்ப நல்லவங்க இல்லையா, அதனால அவங்களே கொடுத்துருவாங்க. சில இடத்துல பேரம்லாம் பேசுவாங்க, அது உண்டு. ஆனா அந்த வசனத்துல தான் யாசின் அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 36வது அத்தியாயம் 21வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததூன், யார் உங்களிடத்துல எந்த கூலியும் கேட்கவில்லையோ அவர்கள் சொல்வதை பின்பற்றுங்கள், அவங்க சொல்றதை நம்புங்க, அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்க. அலிம் சார் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்கிட்ட காசு வாங்க போறேன், என்னை நம்பாத, நான் ஏமாத்திடுவேன், உன்னை நரகத்துக்கு கூட்டு போயிருவேன், தயவு செஞ்சு நம்பவே நம்பிராத அப்படின்னு சொல்லிட்டு காசு விடுன்னு கேட்கிறார். நாம என்ன செஞ்சோம், அவர் ஓதன பின்னாடி அவருக்கு 100 ரூபா கொடுத்தோம். இதை விட ஒரு ஏமாளித்தன உலகத்தில் இருக்க முடியுமா? யாசின் நான் வேற எங்கேயும் சொல்லல, யாசின் சூராவுல தான் இருக்கு. 21வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, யார் உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்கவில்லையோ அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அவங்களை நம்புங்க. உங்களிடமிருந்து ஆதாயத்தை யார் எதிர்பார்க்கிறார்களோ, ஆதாயம் பெறுகிறார்களோ அவர்களை நம்பாதீர்கள். கிடைக்கிற ஆதாயத்திற்கு தகுந்தவாறு மாற்றி சொல்லுவார்கள், கூட்டி குறைத்து சொல்வார்கள் என்று எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். காசு வாங்குறவனை நம்பாதன்னு எந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றானோ, எந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றானோ அந்த அத்தியாயத்தை ஓதி காசு வாங்குறாங்கன்னா நம்ம எவ்வளவு ஏமாளிகளா இருந்திருக்கிறோம். நம்மள ஒரு காலத்துல பண்ண ஆளுக்கு தானே. அப்ப இந்த அளவிற்கு நாம் ஏமாந்து போயிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், திருக்குர்ஆனை ஆய்வு கண்ணோட்டத்தில் நாம பார்க்கல. இந்த யாசின் சூராவை படிச்சிருந்தா கூட மார்க்கத்தை வழங்கி இருக்கலாம்ங்க. அடிப்படை கொள்கை என்ன என்பதை முஸ்லிம் சமூகம் விளங்கி இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய சமூகம் அதை கவனிக்க தவறிய காரணத்தினால், குர்ஆனை அணுக வேண்டிய விதத்தில் அணுக தவறிய காரணத்தினால் தான் இன்றைக்கும் கொள்கை கூட தெரியாத நிலையில் தௌஹீத் ஜமாத்திற்கு வந்திருக்கிற ஒரு பெரிய அவலம் என்னவென்று சொன்னால், நிறைய நாம் தாண்டி போக வேண்டிய தூரம் இருக்கிறது, நாம் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அடிப்படை கொள்கை அதை மாத்திரமே 35 ஆண்டு காலத்துக்கு மேலாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த கொள்கையை உயிர் மூச்சாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறதோ அந்த கொள்கை முதல் படியிலேயே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் போக வேண்டிய படிகள், ஏற வேண்டிய படிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாமல் இதற்குள்ளேயே நாம் சுற்றி கொண்டிருப்பதற்கு காரணம், நம்மை எதிர்க்கக்கூடிய மக்கள் இன்னமும் திருக்குர்ஆனை வாசிக்கவில்லை, இன்னும் திருக்குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்யவில்லை. அதை ஒழுங்கா படிச்சு என்னன்னு தமிழாக்கத்தை படிச்சிருந்தாங்கன்னா கூட, அஜர்த்து சொல்றாரு, பெரியவங்க சொல்றாங்க, காலங்காலமா சொல்றாங்க அப்படிங்கிற மூட நம்பிக்கை எல்லாம் தாண்டி விட்டு இறைவன் என்ன சொல்கிறான் என்று திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படித்திருந்தால் கூட நம்முடைய பிரச்சாரம் சுலபமாக அவரிடத்தில் போய் சேர்ந்திருக்கும். அப்ப முஸ்லிம் சமூகத்திற்கு நாம் சொல்ல வருவது, திருக்குர்ஆன் விரும்புகிற சமுதாயமாக, ஆய்வு செய்கிற சமுதாயமாக நாம் மாற வேண்டும். திருக்குர்ஆனை நாம் ரசித்து வாசிக்க வேண்டும். நாம் ஒரு கவிதையை படிக்கும்போது எவ்வளவு அழகா ரசிக்கிறோம், எவ்வளவு அருமையா எழுதியிருக்கிறான் பாருங்க. அதே மாதிரி இலக்கிய புத்தகங்கள், நகைச்சுவை பேச்சாளருடைய பேச்சுக்களை ரசிக்கிறோம். அது மாதிரி நீங்க திருக்குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்களேன், எப்படி அல்லாஹ் சொல்றான், என்ன அருமையா சொல்றான், அப்படி மிரட்டுது திருக்குர்ஆன், அப்படி புரட்டி போடுதுன்னு சொல்றோம்ல, அதை விட அருமையாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது இதை விட அழகாக சொல்ல முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு திருக்குர்ஆன் சிறப்பாக பேசுகிறது, பல உண்மைகளை நமக்கு விளக்குகிறது என்பதை நாம் மனதார உணர்ந்து கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அதுல பாத்தீங்கன்னா முதலாவது வரலாறு தான் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப சிக்கலான விஷயம். மேலை நாட்டு வரலாற்று ஆசிரியர் ஒருவன் சொன்னான், பொய் கலப்பு இல்லாத வரலாற்று நூட்கள் போர் அடிக்கும். பொய் கலக்காம ஒரு வரலாற்று நூலை யாராவது எழுதுனாங்கன்னா அது போர், சுத்த போர், படிக்கிறதுக்கே நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னான். உண்மையில் வரலாறு இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்வதானால், இஸ்லாமிய சமூகத்தின் வரலாற்று எழுதுகிற போது மட்டும் அவருடைய பேனாக்களுக்கு என்னமோ மைக் ஒட்ட ஆரம்பித்து விடுகிறது. முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்று எழுதுகிற போது மாத்திரம் அவங்க இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. சமகாலத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் திருக்குர்ஆன் வித்தியாசமானது. என்ன நடந்ததோ அப்படியே ஒரு வரி கூட்டாம குறைக்காம, அந்த சம்பவத்தில், அந்த வரலாற்றின் பின்னணியில் யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ, அதில் கலந்து கொண்டார்களோ, அதில் பார்வையாளர்களாக பங்கு பெற்றார்களோ, அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது, அவர்கள் அன்றைக்கு என்ன நிலையில் இருந்தார்கள்,
அவருடைய சூழல் என்ன, அவருடைய எண்ண ஓட்டம் என்ன என்பதையும் சேர்த்து அல்லாஹ் விவரிக்கிறான். அப்படி வரலாற்றை வாசிக்கும் போது நம்ம ஆச்சரியப்பட்டு நிற்கிறோம். பொதுவா இலக்கியம் தெரிஞ்சவங்க கேட்டீங்கன்னா, உணர்வுகளை வார்த்தைகளால் கொண்டு வருவது என்பது சாத்தியமில்லாத விஷயம். நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், இதை எப்படி எழுதுறது? நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன் அப்படின்னா படிக்கிறவனுக்கு வருத்தமெல்லாம் வராது. சரி என்னமோன்ட்டு போயிருவான். நான் மனசுக்குள்ள நமக்கு சில நேரம் ரொம்ப கவலையா இருக்கும், சில நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கவலை, சந்தோஷம் இது மாதிரியான உணர்வுகளை வார்த்தைகளுக்குள் கொண்டு வந்து விட முடியாது. வேறு ஒருவருடைய துக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் விளக்க முற்பட்டாலும் விளக்க முடியாது. ரொம்ப சிரமமான விஷயம். இலக்கியத்தில் அது கொஞ்சம் சிரமம். ஆனால் திருக்குரான் சர்வ சாதாரணமாக அந்த வரலாற்றின் பின்னணியில் அவர்கள் இருந்தபோது அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது, அவருடைய உணர்வு எந்த நிலையில் இருந்தது என்பதையும் சேர்த்து அல்லாஹ் விவரிக்கிறான் பாருங்க. திருக்குரான்ல 3வது அத்தியாயம் 36வது வசனம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாசமா இருக்கும்போது கர்ப்பமா இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு நியத்து வைக்கிறாங்க. எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை நான் நல்லாவிற்காக நேர்ச்சி செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா நேர்ச்சி பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன எண்ணம்னா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை நான் ஜிஹாதில் அனுப்பி நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வச்சு மார்க்கத்துக்காகவே நான் அந்த குழந்தையை நேர்ந்துடுறேன், நேர்ச்சி செய்கிறேன் அந்த அம்மா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. இது அன்னைக்கு நடைமுறையில் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிலாம் அப்படி நேர்ச்சி செய்யறது இல்லை. முழுக்க நான் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இஸ்லாத்துல இல்லை. எல்லா கடமையும் நம்ம பார்க்கணும். அப்ப அன்றைக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு இருந்த நிலையில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அப்படி நேர்ச்சி பண்றாங்க. நேர்ச்சி பண்ணா அவங்களுடைய எண்ணம் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு. ஆனா பிறந்தது பெண் குழந்தை. அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த தாய் குழந்தையை பெற்றெடுத்த போது காலத், அந்த அம்மா சொல்றாங்க, ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்சா, இறைவா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேனே சொல்றாங்க. வல்லாஹு அலமு பிமா வலஅத், அந்த தாய் என்ன குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்பதை அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். அல்லாஹ் சொல்றான், என்ன குழந்தை பெற்றிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் நல்லா தெரியும்னு சொல்றான்னா, ஆம்பளை பிள்ளையான அந்த அம்மா ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா பிறந்தது பெண் குழந்தை. ஆனால் உண்மையாக ஆண் குழந்தை பிறந்திருந்தால் கூட என்ன சாதனை செஞ்சிருப்பானோ அதை விட அதிகமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதித்தார்கள். உலக முஸ்லிம்கள் அனைவருக்குமான முன்னுதாரணம் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் திருக்குர்ஆன் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு சாதனை வாழ்வு வாழ்ந்தாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அலமு பிமா வலஅத், என்ன குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்பது அல்லாஹ்விற்கு நன்றாக தெரியும். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, வலைஸ தக்கரு கல் உன்சா, ஆண் என்பவன் பெண்ணை போல கிடையாது, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி இல்ல. என்ன காரணம்னா, ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் தைரியமா செய்ய முடியும், நிறைய மார்க்கத்திற்காக உழைக்க முடியும். பெண் என்பவன் சில கட்டுப்பாடுகளோட தான் இருந்தாகணும். சமுதாயத்துக்கு சில காரியங்கள் செய்ய முடியாது, யுத்தத்தில் கலந்துக்கிறது மாதிரியா, சண்டை போடுறது இது மாதிரியான காரியங்கள் ஈடுபடுறது சிரமம். அதனால ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி இல்ல. அந்த அம்மா சொல்ல நினைக்கிறது என்ன, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்காது, பொம்பளை பிள்ளை பிறந்து போச்சே அப்படி வருத்தப்படுற மாதிரி இந்த அம்மா சொல்ல வர்ற இடத்துல அந்த தாயினுடைய அதிர்ச்சியை, அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுங்கிறது எவ்வளவு அழகா இலக்கியம் எல்லாம் வர்ணிக்கிறான் பாருங்க. வலைஸ தக்கரு கல் உன்சா, ஆண் என்பவன் பெண்ணை போல கிடையாது. சொல்ல வேண்டியது அந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கணும், பெண் என்பவள் ஆணை போல இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக மாத்தி சொல்றாங்க. எவ்வளவு அழகா அந்த போகிற போக்கில், இதை 10 பக்கத்துக்கு எல்லாம் விவரிக்கல. அந்த தாயினுடைய எண்ண ஓட்டம் என்ன என்ன நிலையில் என்ன மனசுல நினைப்புல அந்த அம்மா இருந்தாங்கன்றது அப்படியே அழகா போகிற போக்கில் வெறும் ஒரு அரை வழியில் அல்லாஹ் நமக்கு விளக்கி சொல்கிறான் பாருங்கள். இதை விட அழகாக யாராலும் சொல்லிவிட முடியாது. இதான் திருக்குர்ஆனுக்குரிய சிறப்பு. ஒரு வரலாற்றை சொல்லுகிற போது கூட்டாமல் குறைக்காமல் உள்ளது உள்ளபடி அப்படியே சரியாக அப்படியே நிதர்சனமாக கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி அல்லாஹ்வை தவிர யாராலும் சொல்லிவிட முடியாது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு வெளியூர் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது தூர்சினா மலைக்கு பக்கத்துல அப்ப நெருப்பு, இரவு நேரத்தில் நெருப்பு குளிர் காயறதுக்காக தேவைப்படுது. பார்த்தா நெருப்பு அவங்களால பத்த வைக்க முடியல, நெருப்பு இல்ல. அப்ப தூரத்துல பாக்குறாங்க, எங்கேயோ நெருப்பு எரியற மாதிரி வெளிச்சம் தெரியுது. இப்ப மனைவிட்டு சொல்லிட்டு போறாங்க, இங்க இருமா நான் போய் நெருப்பை பார்த்து வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு போறாங்க. இதை நீங்க திருக்குர்ஆன்ல பல இடத்துல பார்க்கலாம். உதாரணத்துக்கு 20வது அத்தியாயம் தாகாங்கிற அத்தியாயத்துல பாருங்க. அப்ப மூசா நபி புறப்பட்டு போறாங்க. போனா அல்லாஹ் அவங்ககிட்ட பேசுறான். ஃபலம்மா அத்தாஹ நூதிய யா மூசா, மூசாவே அப்படி நல்லா அழைச்சு பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயம், யாருக்குமே அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு காட்டு பகுதிகளை போகும்போது யாருமே இல்லாத, ஆள் நடமாட்டமே இல்லாத, யாருமே வசிக்காத ஒரு காட்டு பகுதியில் திடீர்னு உங்களை யாராவது கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், நமக்கு முதல்ல ஒரு பயம் வந்துடும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவன் அழைக்கிறான். அழைச்சோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பதட்டம் ஆயிருது, யார் நம்மளை கூப்பிடுறா. அப்போ அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான், நான் உண்மை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் தூதரா செலக்ட் பண்ணியிருக்கிறேன், நீ செருப்பை கழட்டிட்டு வா. ஃபஹ்ல நாலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீ பரிசுத்தமான துவா பள்ளத்தாக்கில் இருக்கிறாய், செருப்பை கழட்டிட்டு உள்ளவா, உன்னை நான் தூதரா தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அல்லாஹ் கடகடன் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு என்ன நிலைமைன்னா, அப்படி அந்த இடத்துக்கு நம்ம போய் பாருங்களேன். போனா எப்படி இருக்குன்னா, சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல, யாருமே இல்ல, சத்தம் மட்டும் கேட்குது, ஆளையும் காணோம். அப்ப மூசா நபிக்கு முன்ன பின்ன தெரியாது, இறைவன் நம்மகிட்ட பேசுவான்னு மூசா நபி இது வரைக்கும் கற்பனை கூட பண்ணதும் இல்லை.
அப்ப திடீர்னு சத்தம் கேட்ட உடனே மூசா நபிக்கு என்ன நிலைமைன்னா, ஒரு பக்கம் பயம், பதட்டம். நிஜமாவே அல்லாஹ் தான் நம்ம கிட்ட பேசுறானா, இல்ல வேற ஏதோ ஆகி போயிச்சா நமக்கு அப்படின்னு மூசா நபி பயப்படுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்வமாவும் இருக்கு பேசுறதுக்கு. திடீர்னு நம்ம ஒரு பதட்டத்தில் நிற்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை பிறக்கும், கொஞ்சம் பயமும் இருக்கும். நம்பிக்கை பயம் மாறி மாறி அந்த உணர்வுகள் ஏறி ஏறி இறங்கும் இல்லையா? அந்த மாதிரி நிலைமையில் என்ன ஆகும்னு சொன்னா நாம கொஞ்சம் உளர ஆரம்பிப்போம். இதை யதார்த்தத்தில் நீங்க எங்க பார்க்கலாம்னு சொன்னா, அந்த சமீபத்தில் பஸ்ல ஒரு கிறுக்க வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். எங்க திருப்பூர்ல இருந்து திருச்சி வரைக்கும். சரி என்னதான் பேசுறான்னு பார்த்தா அப்புறம் 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 எங்க திருச்சி வரைக்கும் அப்புறம். என்னடா இன்னும் அவனுக்கு விடியல, அப்படி அப்புறம் அப்புறமே சொல்லிட்டு வரான் திருச்சி வரைக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் இப்படி என்ன காரணம்னு கேட்டா, அந்த நிலையில வந்து பேசணுங்கிற ஆர்வம் இருக்கும் ஒரு பக்கம். யாராவது பார்த்தா இன்னும் நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயமும் இருக்கும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த நிலையில், அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. என்ன ஓட்டம்? ஒரு பக்கம் பயமா இருக்கு, உண்மையிலே அல்லாஹ் தான் நம்ம கிட்ட பேசுறானா, நமக்கு எதுவும் ஆயிடுமாங்கிற பயம் ஒரு பக்கம். பின்னாடி அல்லாஹ் சொல்றான், மூசாவே பயப்படாதே, அந்த பாம்பு பிடி நல்லா சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பயத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்வமாவும் இருக்கு பேசணும். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஒமா தில்க பியமீனிக யா மூசா. தாகங்கிற அத்தியாயத்தில் எடுத்து பாருங்க. ஒமா தில்க பியமீனிக யா மூசா. மூசாவே உமது கையில் இருப்பது என்ன? கையில என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அல்லாஹ் கேட்கிறான். கையில குச்சி வச்சிருக்காங்க. என்ன பதில் சொல்லணும்? காலஹி அசாய், இது என்னுடைய குச்சி. பதில் அவ்வளவுதான், போதும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அத்தவக்கஉ அலைஹா, நான் அதன் மீது சாய்ந்து கொள்வேன். வ அகுஸ்ஸு பிஹா அலா கனமி, அதை வைத்து நான் இலை தலைகளை பறிப்பேன். வலிய ஃபிஹா மாரிபு உக்ரா, இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதை வச்சு சொல்ல வர்றாங்க. அல்லாஹ் கேட்டது என்ன? கையில என்ன இருக்கு? கையில இருக்கு குச்சி, அவ்வளவுதான். பதில் இவ்வளவுதானே. சௌக்கியமா இருக்கான்னு கேட்டா, நான் சௌக்கியமா இருக்கேன், நேத்து சாப்பிட்டேன், முந்தா நேத்து சாப்பிட்டேன், அப்புறம் ஒரு போன மாசம் எனக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டர்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் பயத்திற்கும் ஆர்வத்திற்கும் மத்தியில் இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், உன் கையில் இருப்பது என்ன? மூசா நபி சொல்றாங்க, இது குச்சி, இதை வச்சு நான் ஊனி நடந்துக்கிறேன், ஊன்றுகளாக பயன்படுத்துவேன், அதே மாதிரி இலை தலைகளை பறிப்பேன். அப்புறம் சொல்ல வரல, இன்னும் நிறைய வேலை இருக்கு இதை வச்சு. வலிய ஃபிஹா மாரிபு உக்ரா. அப்ப இந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள், அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது, அவர்களுடைய சூழல், அவருடைய மன உணர்வுகளை அப்படியே வார்த்தைகளாக இலக்கியமாக எல்லாம் வர்ணிக்கிறான் பாருங்க. போகிற போக்கில் பல பக்கங்களுக்கு விளக்க வேண்டிய விஷயத்தை சர்வ சாதாரணமாக அரை வரிக்குள் 2 வரிக்குள் விளக்குகிற இந்த திறமை அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியாது. வாசிக்கிற போது நாம் மிரண்டு போய் நிற்கிறோம். உள்ளது உள்ளபடி வரலாற்றை கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிற வேதம் திருக்குரான் மாத்திரம்தான். அப்படியே சரியாக கூட்டாமல் குறைக்காமல் என்ன நடந்ததோ அந்த சம்பவத்தின் பின்னணியில் கலந்து கொண்டவர்கள், பார்வையாளர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டம் உட்பட அதை அப்படியே சரியாக விவரிக்கிற வேதம் திருக்குரான். இன்னும் நிறைய நாம் ரசிக்க திருக்குரானில் இருந்து நிறைய கிடைக்கும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் திருக்குரானை ரசித்து வாசிக்கின்ற ஆய்வு செய்கின்ற மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முதல் உரையில திருக்குரானை ரசித்து வாசிக்க வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற சில விவரங்களை பார்த்தோம். அதில் வரலாற்றிலிருந்து ஒரு 2 உதாரணங்களை பார்த்தோம். இன்னும் நிறைய நாம் இன்றைக்கு எதையெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த அத்தனை அடிப்படை கொள்கைகளையும் அல்லாஹ் சர்வ சாதாரணமாக போகிற போக்கில் ஒரு சில உதாரணங்கள் வாயிலாக விளக்கி விடுகிறான். அந்த அற்புதத்தை நாம் வார்த்தைகளால் சொல்லிவிட இயலாது. உதாரணத்திற்கு, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அவன் ஆற்றல் கிடையாது, தன் ஆற்றலை அல்லாஹ் யாருக்கும் தரவே மாட்டான், எந்த காலத்திலும் இதுவரைக்கும் தந்ததும் இல்லை, இனிமேல் அல்லாஹ் தரப்போவதும் இல்லை. இது நம்முடைய நீண்ட கால பிரச்சாரம். நம்ம ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சூனியக்காரனுக்கு ஆற்றல் இல்ல, சூனியக்காரனுக்கு இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, பூரா பேரும் சண்டைக்கு வராங்க. சூனியக்காரனுக்கு ஆற்றல் இல்லைன்னா இவங்க கோவிச்சுக்கிறாங்க. கண் திருஷ்டி இல்லைன்னு சொன்னா பலருக்கு கோபம் வருகிறது. அப்ப என்னன்னா, சர்வ சாதாரணமாக புரிந்து கொள்கிற விஷயம் என்ன விஷயம்? இறைவன் தன் ஆற்றலை யாருக்கும் தரமாட்டான். இதை ஒரு அடிப்படை சின்ன உதாரணத்துல எல்லாம் விளக்குறான் பாருங்க. ரொம்ப நாம இந்த விஷயத்தை விளக்குறதுக்கே பல விவாத களங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. பல முறை எதிரிகளோடு நாம் விவாதம் செய்து பல பொதுக்கூட்டங்களை நடத்தி பல மணி நேரம் பேசி விளக்குகிற இந்த விஷயத்தை போகிற போக்கில் 2 வரிகள் எல்லாம் விவரிக்கிறான் பாருங்க. அதுதான் அல்லாஹ்ங்கிறது. எப்படி சொல்றான் பாருங்க. திருக்குர்ஆன்ல 30வது அத்தியாயம் 28வது வசனம். லரபலக்கும் மஸலம் மின் அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். என்ன சொல்றான்? ஹல்லக்கும் மிம்மா மலக்கத் ஐமானுக்கும் மின் ஷுரகா ஃபீமா ரஸக்னாக்கும் ஃபஅன்தும் ஃபீஹி ஸவா. உங்களுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள். இன்னைக்கு வேலைக்காரங்க வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள். நீங்க உங்க சொத்துல பாதியை கொடுத்து, உங்களுடைய உரிமையில் பாதியை கொடுத்து நீயும் நானும் சமம்னு சொல்லுவியா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு உங்கள் இடத்தை நீங்கள் தருவீர்களா? ஓ இடத்தை நீ கொடுக்க மாட்டேனா, ஏன் இடத்தை நான் கொடுப்பனா? என்ன நச்சுன்னு கேள்வி பாருங்க. இதை விட அழகாக விளக்க முடியும். பல மணி நேரம் விளக்க வேண்டிய விஷயத்தை போகிற போக்கில் சர்வ சாதாரணமாக விளக்க படைத்தவனால் மாத்திரமே முடியும். அவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நீ கொடுப்பியா? நீ ஏன் கொடுக்க மாட்டே, நான் கொடுப்பனா?
உன் இடத்தை நீ தரமாட்டாய், உன்னுடைய தகுதியை நீ விட மாட்டாய் என்று சொன்னால் உன்னை விட பல்லாயிரம் மடங்கு, ஏன் அளவிட முடியாத அளவுக்கு தகுதியில் இருக்கிற அல்லாஹ் தன்னிடத்தை அடுத்தவனுக்கு தருவானா? இதை கூட யோசிக்க மாட்டியான்னு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இது மாதிரி எவ்வளவு விஷயங்களை நீங்க எடுத்துக்கொண்டாலும் வாசிக்க வாசிக்க ரசிக்க ரசிக்க குர்ஆன் நம்மை ஈர்க்கும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ் அடிப்படையிலும் வாழ்ந்து மரணிக்கிற நல்வாழ்வை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என்ற உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah